இப்போ 12ஆம் தேதி காலம்புரை. இப்போ திருமஞ்சனம் ஆகிடும். திருமஞ்சனம் ஆகி அங்கே உள்ள என்ன நடக்கும்னா, ஆண்டாள் சூடி கொடுத்த மாலை, அவர் ஆண்டாள் வஸ்திரம், அதுக்கப்புறம் தைலம், அப்புறம் திருமஞ்சன சூரணம் எல்லாமே ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து வந்திருக்கும். முன்னாடியே வந்துடும். பெரிய கூடையில் தூக்கிட்டு அங்கேருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து பட்டாச்சாரியார் வந்துடுவா. அதெல்லாம் வச்சு அதுக்கெல்லாம் பூஜையெல்லாம் பண்ணியிருப்பா. எல்லாம் பண்ணி தல்லாவளம் பெருமாள் கோவிலில் அதெல்லாம் ரெடியாக இருக்கும். இங்கே பெருமாளுக்கு திருமஞ்சனம் ஆனதுக்கு அப்புறமா அலங்காரங்கள்லாம் பண்ணிட்டு அந்த ஆண்டாளுடைய வஸ்திரம், அதுக்கப்புறம் மாலை, அந்த தைலம், அந்த இது எல்லாத்தையுமே பெருமாளுக்கு சாத்திடுவா. இப்போ என்னென்னா, அழகர் என்ன பட்டு உடுத்தி வர்றார், வெண்பட்டா, பச்சைப்பட்டா, நீலப்பட்டா அப்படின்லாம் சொல்லிட்டு போடுவாங்க. அது என்னென்னா, பட்டு அவள் அதே பட்டு தான் உடுத்துவாளாம். வருஷம் வருஷம் பச்சை பட்டு தான் உடுத்துவாளாம். அது என்ன, இந்த ஆண்டாளுடைய மாலை, அதுக்கப்புறம் அந்த தைலம், அந்த இதெல்லாம் திருமஞ்சன காப்பு அதெல்லாம் வருது இல்லையா, இது எல்லாம் சேர்ந்து இது இந்த வஸ்திரத்துல ஒரு கலரை உருவாக்குமா. அதுதான் கலராம். இந்த அவர் புடுத்தின்னு வர பட்டு அப்படின்லாம் இல்லை, இந்த இதுதான் கலரை உண்டாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு பட்டாச்சாரியர்கள்லாம் சொல்றா. அதுக்கப்புறம் நான்லாம் சின்னவாளா இருந்தபோது என்ன சொல்வேன்னா, ஒரு பெரிய பெட்டி இருக்கும் அப்படின்பா. நான் உடனே கற்பனை பண்ணி போவோம். அந்த கள்ளிப்பெட்டி ராஜாமடத்தில் ஒரு பெரிய பெட்டி இருந்தது, ஃபுல்லாக பாத்திரங்கள் இருக்கும். அந்த மாதிரி பெட்டி அப்படின்னு நான் நினச்சிக்குவேன். அதில் பட்டாச்சேரியெல்லாம் கண்ணை மூடிண்டு கண்ணை துணியை போட்டு கட்டிடுவாளாம். அவள் அப்படி தேடி ஒரு பட்டை எடுத்து கொடுப்பாளாம், அது அழகருக்கு கொடுத்துவாளாம் அப்படின்னு சொல்லுவாள். அப்புறம் நான் சின்னவா தானே, அப்போல்லாம் நம்பினோம். அப்படியா அப்படின்னுட்டு. இப்போ பட்டாச்சாரியர் கேட்டாவா சொல்கிறா, அந்த மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாது. அந்த இதெல்லாம் சேர்ந்து ஒரு கலரை கொடுக்கும். அதுதான் கலர். அப்படி கலர் கொடுத்ததுன்னா அந்த நிறமானது என்னெல்லாம் இருக்கோ அந்த பயிர் பிச்சையெல்லாம் அந்த வருஷம் நன்னா விளையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதே மாதிரி பார்த்தேன்னா, அந்த விவசாயம் பண்ணுறாங்க இல்லையா, இங்கே என்ன விவசாயம் பண்ணாலும் அந்த முதல்ல 2 சாக்கு எடுத்து அழகருக்குன்னு வச்சுடுவா. அது தானியமாக இருக்கலாம், இல்லை காய்கறிகளாக இருக்கலாம், இல்லை பழமாக இருக்கலாம், அது எதா வேணாலும் இருக்கலாம். என்ன பயிர் பண்ணுறாங்களோ அதை முதல்ல அழகருக்குன்னு எடுத்து வச்சுருவா. அதனால் பார்த்தேன்னா, அங்கே அழகர் கோயிலில் போய் பார்த்தேன்னா அதுக்குன்னே தனியாக 10,000 இருக்கும். அது ஃபுல்லாக இருக்கும். இங்கே தல்லாவளத்தில் பிரசன்ன வெங்கடாஜலபதி கோவில்லையும் அதேமாரி அழகரோடதை இங்கே வாங்கி வச்சுருப்பா. அழகர் போகும்போது அதெல்லாம் எடுத்துன்னு போவார்னு நான் நினைக்கிறேன். அவரோடதெல்லாம் இங்கேயும் இருக்கும். இப்போ இந்த திருநாளைக்கு எல்லாரும் வரவா. அதே மாதிரி இங்கே என்னன்னாக்கா, உண்டியலுக்கு பணம் போடும்போது இப்படி இப்படி கையால் இப்படி அள்ளி அள்ளி தான் போடுவாங்க. பணமாகட்டும் காசாகட்டும் எல்லாம் இப்படி அள்ளி அள்ளி போடுவா. வருஷம்லாம் சேர்த்து வச்சுருப்பாங்க. 5 ரூபா 10 ரூபா காயெல்லாம் கூட சேர்த்து வச்சுருப்பா. இப்படி கையால் அள்ளி அள்ளி இப்படி போடுவாங்க. எல்லாரும் கட்டுக்கட்டாக அழகருக்கு பணம் போடுவா எல்லாரும். அதை தவிர அவங்க கைங்கரியம் அது தனி. அந்த திருக்கண் மண்டக பிடிக்க நிறைய ஆகுங்கிறா. அந்த ஒவ்வொரு மண்டப பிடிக்க ஒரு ஏழணும் அப்படின்னாக்கா அதுக்கு ஏதோ தேவஸ்தானத்துக்கு நம்ம கட்டணம் போல தெரியறது. அதெல்லாம் மக்களுக்கெல்லாம் ஒரு ஆவல் உண்டு. இந்த மாதிரி இந்த பெருமாளோட திருச்சுற்றுல நமக்கு ஒரு சின்ன இடமாவது இருக்காதா, அங்கே இந்த பெருமாளை நம்ம இது பண்ண மாட்டோமா, என்ன பெருமாளை நம்மளுடைய மண்டகப்படின்னு ஒன்று இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிறவாளுக்கெல்லாம் அவ்வளோ ஒரு இதுவாக இருக்கும். அதனால அவள் சொந்தக்கார மண்டபம் அப்படின்னு நிறைய இருக்கும். அங்கங்கே போய் எல்லாரும் அங்கங்கே நின்றுண்டு அந்த பெருமாளை செய்ப்பா. அதே மாதிரி இதெல்லாம் உடுத்திக்கிண்டு எல்லாம் ரெடியாகி நன்னா சர்வ அலங்காரத்தில் 2:30லேருந்து 3 மணிக்குள்ளே வெளியில் வந்துடுவார். அந்த மாதிரி பார்த்தோம்னா அந்த மாதிரி வேண்டின்ற வாழ்க்கெல்லாம் நிறைய பேருக்கு அப்படி சொந்த இடம் கிடச்சி அவள் அழகருக்கு மண்டகம் பிடிக்க கொடுத்துருக்காளாம் அப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் சொல்லுவாள். இதில் பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க ஏகப்பட்ட பேர் பாதுகாப்பு கொடுப்பாங்க. ஏகப்பட்ட பேர் பாதுகாப்பு. அவங்க அங்கே கிடைக்கிறதுகளெல்லாம் சாப்பிட்டுக்கிண்டு அந்த மாதிரி பாதுகாப்பாங்க. மக்கள் யாருமே அடுப்பு பற்ற வைக்க மாட்டா. அதாவது அந்த சாப்பாட்டுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. சாப்பாடு, தண்ணி, தூக்கம், இந்த 3 தான் முக்கியம் இல்லையா. இந்த திருநாளில் அந்த 3ஐயும் மறந்துடுவா. அதை பற்றியே அவங்க சிந்திக்க மாட்டாங்க. வழியில் ஏதாவது அவங்களுக்கு ரொம்ப பசி எடுத்துன்னா அப்படியே வழியில் வாங்கி சாப்பிட்டுப்பாங்க. ரோட்லேயே எங்கேயாவது படுத்துட்டு தூங்குவாங்க. அங்கே கிடைக்கிற தண்ணி பானகம் இதுகளை வாங்கி சாப்பிட்டுப்பாங்க. பெரிய பெரிய பணக்காரங்களாக இருந்தாலும் சரி, ஒன்றும் இல்லாத ஏழையாக இருந்தாலும் சரி, எல்லாரும் சரி சமனாக இப்படி ரோட்டில் படுத்துன்னு இருப்பாங்க. அங்கே ஏன் படுத்தான்னு யாரும் கேட்க மாட்டாங்க. எங்கே வேணாலும் யார் வேணாலும் படுத்துப்பா. அதுவும் ராமராயர் மண்டபம் அப்படியெல்லாம் போயாச்சுன்னாக்கா வாசல் பூரா மக்கள் தண்ணி பீச்சுறவங்க,
ஃபேமிலியோடு உட்காந்துட்டு இருப்பாங்க. யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. இங்கே ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் அவள் பாட்டுக்கு சாப்பிட்றதும் படுத்து தூங்குறதும். பொருட்களை வந்து கூடுமான வரைக்கும் இங்கே வேஸ்ட் பண்ணுறதில்ல. நான் மதுரையை பொறுத்த வரைக்கும் அந்த சாப்பாடு, இந்த பதார்த்தங்களை வாங்குறது, கொஞ்சம் சாப்பிட்றது, விட்டெறியறது, அது மோஸ்ட்லி மதுரையில் கிடையாது. அப்படி யாராவது ஒருத்தர் 2 பேர் பசங்க தூக்கி போட்டதுகள்னா கூட பெரியவங்கெல்லாம் கண்டிக்கிறாங்க. இப்படி பண்ணக்கூடாது, பொருளை வாங்கி ஏன் வேஸ்ட் பண்ணுற, உனக்கு வேண்டான்னா வாங்காத அப்படின்னு வர்றாங்க. அப்படியே வேணான்னாலும் அவங்க ஒரு டப்பாவில் கொண்டு வராங்க, மூடி வச்சு வீட்டில் கொண்டு போய் வீட்டில் இருக்கிறவாளுக்கு கொடுத்துட்றாங்க. இதில் வந்து குடும்பத்தில் எல்லாரையும் சேர்த்துக்கிண்டு நீ வரணும் நான் வரணும் அப்படிலாம் கூப்பிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்கவுங்க டயத்தில் அப்படி அப்படியே கிளம்பி போய், ஏன்னா அதான் எல்லாம் நிறைய மண்டகப்படி இருக்கே, ஏதோ ஒரு மண்டகப்படியில் போய் அழகரை சேவிச்சுட்டு வருவாங்க. டெய்லி போகணும்னு நினைப்பாங்க. அந்த அழகர் வந்து நம்மளை இங்கே விட்டு வைக்க மாட்டார். வா வா வான்னு அங்கேருந்து அப்படியே கூப்பிட்டு இருப்பார். நம்ம அழகரை எப்போ சேவிக்க போவோம் நம்ம மனசெல்லாம் அழகர்கிட்டயே தான் இருக்கும். அதனால எல்லாரும் ஓடி போய் அந்த அழகரை சேவிச்சுட்டு அந்த கூட்டம் அதெல்லாம் இங்கே அவங்கெல்லாம் பார்க்க மாட்டாங்க. கோவிந்தா 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 கோவிந்தான்னு அங்கே கத்தி அப்படி சேவிப்பாங்க. இப்போ எல்லாம் அலங்காரங்களாகி மறுபடியும் வந்து என்ன ஆகும்னா, இப்படியே மண்டபப்படி பார்த்துட்டு இதில் தங்க குதிரை வாகனத்தில் வந்துடுவார். தல்லாவளம் பெருமாள் கோயிலேருந்து தங்க குதிரையில் ஏறி வெளியில் வந்து அந்த 1000 பொன் சப்பரம்னு சொல்லிட்டு அந்த தல்லாவளம் கருப்பண்ணசாமி கோயிலுக்கு எதிர்த்தாப்புல இந்த சேதுபதி ராஜா மண்டபத்துக்கிட்ட இப்போவே அலங்காரம் ஆகி இருக்குது. நான் முடிஞ்சதுன்னா அதோடைய இதுவும் உங்களுக்கு அதில் அட்டாச் பண்ண சொல்கிறேன். அந்த சப்பரத்தில் ஏறி உட்காந்துட்டு கிளம்பிடுவார். தங்க குதிரையில் உட்காந்து வைகை கரையை நோக்கி கிளம்ப ஆரம்பிச்சிடுவார். இப்போ என்னன்னாக்கா வைகையில் வந்து மோஸ்ட்லி தண்ணி வந்துடும், தண்ணி விட்டுடுவாங்க. ஏதோ ஒரு வருஷம் விட முடியலை அப்படின்னா தொட்டி மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. அந்த தொட்டியில் தண்ணியை ரொப்பி அந்த தண்ணியில் அழகர் இறங்குவார். அந்த வைகையோட இதெல்லாமும் உங்களுக்கு நான் அட்டாச் பண்ண சொல்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்படி தான் வைகை அழகர் வந்து ஆற்றுல இறங்குவார். பாலம் ஃபுல்லாக நிற்பாங்க மக்கள், கீழே பூரா நிற்பாங்க மக்கள். இப்போ இந்த 1000 பொன் சப்பரம் இருக்குது பார்த்தல, இதுக்கு என்னென்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடியிலேருந்தே நல்ல நாள் பார்த்து புதுசாக மூங்கில் வெட்டி கொண்டுண்டு வந்து அதுக்கு பூஜையெல்லாம் போட்டு அப்புறம் புதுசாக அந்த சப்பரம் கட்டுவா. வருஷம் ஒரே சப்பரத்தை வச்சு அப்படிலாம் இல்லை, புதுசாக அந்த விரதம் இருந்து அந்த சப்பரத்தை புதுசாக கட்டி அப்போ தான் பண்ணுவான். இது இங்கே எல்லாமே என்னென்னா மதுரையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ரத்தையாக செய்வா எல்லாமே. அதில் ஏறி அவர் வந்து திருப்பி மண்டபப்படியாக போயிட்டு ஆற்றுல இறங்குவார். இப்போ பார்த்தேன்னா அந்த பாலம் பூரா விஐபிகள் தான் நிற்பா. அந்த கீழே பூரா எல்லோரும் பாசு கொடுத்துருவாங்க. அந்த பாசை வாங்கிக்கிண்டு எல்லோரும் போவாள். வழி நெடுக மக்கள் தான். அந்த அழகர் ஆற்றுல இறங்குறது அந்த 3 மணிக்கே போய் எல்லோரும் நின்றுருவா. சில பேர்லாம் ராத்திரியே அங்கே தான் தூக்கமே, அங்கே தான் தூங்க முடியுமா அந்த சத்தத்துலேயும் இதுலேயும். அங்கே போய் உட்காந்துன்னு படுத்துட்டுருவாங்க. எல்லோரும் படுத்துட்டு அழகர் எப்போ வர்றார் அப்படின்னு பார்த்துட்டு அங்கே இருப்பாங்க. அவர் 5:30 மணிக்கு தான் மெதுவாக 5:30-6 மணிக்கு தான் போய் இறங்குறதுக்கு போவார். அதுக்குள்ளே மக்களெல்லாம் அங்கே காத்துட்டு கோவிந்தா கோவிந்தான்னு சத்தம் போட்டுன்னு இருப்பாங்க. அழகர் வந்த உடனே எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாகி பெருசாக கத்தி கோவிந்தா கோவிந்தான்னு கத்தி தண்ணியை பீச்சி அடித்து அந்த அழகரை குலுக்குவாங்க பாருங்க. அழகர் ஆடுவார். அப்படி ஒரு ஆட்டம் ஆடுவார் பார்த்துக்கோங்க. அந்த பட்டாச்சாரியர்லாம் அப்படியே கடன்னு ஆடுவா. ஆற்றுக்குள்ளே இறங்கின உடனே அழகர் என்ன பண்ணுவார்னா ஒரு 3 சுற்று சுற்றுவார். அங்கே அழகருக்கு வந்து இப்போ பெரிய மனுஷெல்லாம் வரா அப்படின்னாக்கா, இப்போ எப்படி இப்போ பிரைம் மினிஸ்டர்லாம் வரானா, மினிஸ்டர், கமிஷனர், கலெக்டர் எல்லாரும் நிற்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த கலெக்டர், கமிஷனர், மினிஸ்டர் எல்லாரும் அங்கே நின்றுருப்பாங்க. அந்த இடத்துல அழகர் ஆற்றுல இறங்குற இடத்துல அங்கேயே நிற்பாங்க, அழகருக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு. அப்போ அவர் அதில் 3 சுற்று சுற்றுவார். அந்த ஜலத்தில் 3 சுற்று சுற்றிட்டு தீபாராதனை ஆகி இவங்களுக்கெல்லாம் தீர்த்தம், செடாரி இதெல்லாம் ஆகும். ஆன உடனே அங்கே ஒரு வெத்தலை பாக்கு தாம்பாளம் இருக்கும். அதை அங்கே அப்படியே வச்சுட்டு அதுக்குள்ளே வீரராகவ பெருமாள் வெள்ளி குதிரையில் வருவார். இதுதான் கதை. வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கா, இது வந்து மண்டுக மகரிஷிக்கே ஒரு மோட்சம் கொடுப்பார் வைகை ஆற்றுல. அது ஆனால் உங்களுக்கு ஒரிஜினலாக தேனூர் மண்டபத்தில் நடக்கும். இங்கே வந்து மீனாட்சி கல்யாணத்துக்காக வேண்டி அவர் அக்கறைக்கு போகிறதுக்கு வரார். மீனாட்சி கல்யாணம் ஆயிடுத்துன்னு எதிர்த்தாப்புல வெள்ளி குதிரையில் வந்து வீரராகவ பெருமாள் சொல்கிறாரு. அதனால அழகர் வந்து கோச்சிண்டு அந்த சீரெல்லாம் அப்படியே வச்சுட்டு கிளம்பி ராமராயர் மண்டபப்படி போய்டுறார் அப்படின்னு சொல்லிட்டு ஐதீக கதை. அந்த ஐதீகப்படி என்ன ஆகும்னாக்கா, எதிர்த்தாப்புல வெள்ளி குதிரையில் வந்து வீரராகவ பெருமாள் வருவார், இவர் தங்க குதிரையில் வருவார். 2 பேரும் சந்திச்சுண்டோ என்ன பண்ணுறாங்கன்னா 2 பேருமா கிளம்பி
இவர் ராமராயர் மண்டபப்படி போயிடுவார். இவர் இந்த பக்கமாக எதிர்த்து இவர் இந்த பக்கம் போக ஆரம்பிச்சிடுவார். 2 பேரும் எதிரெதிராக வெள்ளி குதிரையிலையும் தங்க குதிரையிலையும் கிளம்பிடுவாங்க. கிளம்பி இதுதான் இப்போ வந்து அழகர் ஆற்றுல இறங்கியாச்சு. இந்த இறங்குறது இருக்கு பத்தியா, இதுல என்னன்னா அந்த தண்ணிக்குள்ள வந்து மக்கள் நிக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, குளிப்பாங்க. அப்படியே லபக்கன்னு உள்ளுக்குள்ள முங்கிடுவாங்க எல்லாரும். முங்குறது, தண்ணி அள்ளி அள்ளி எல்லார் மேலேயும் தெளிக்கிறது, அது ஃபுல்லா நடக்கும். அழகர் அங்க சுத்தி வரும்போதே இவங்க எல்லாம் இங்க குளிச்சுட்டு இருப்பாங்க. அழகர் காலை மட்டும்தான் நினைப்பாரா? இல்ல அழகர் கூட வரவங்க தான் கால் நினைப்பாங்க. அழகர் கூட வரவங்க தான் காலை நினைப்பாங்க. அழகர் ஒண்ணுமே நினைக்க மாட்டாரு. கூட வரவங்க தான் கால் நினைக்கிறது. இவங்கெல்லாம் தான் குளிக்கிறது, மக்கள்லாம் தான் அங்க குளிக்கிறது. ஆனா அப்பதான் குளிப்பாங்கன்னு இல்ல, முன்னாடியே குளிச்சுட்டு தான் வருவாங்க. இப்ப அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.